எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ப்ளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிற புக்கில் 20வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். அந்த 20வது அத்தியாயத்துக்கு சுவாமி முக்தானந்தா கொடுத்துருக்க ஹெட்டிங்கிறது த பியர்சிங் ஆஃப் தி ஆப்டிக்கல் சக்ராஸ். இந்த பியர்சிங்னா இது உள்ளே அப்படியே உள்ளே நுழைச்சி உள்ளே ஏற்றுற மாதிரி. இப்போ வந்து இந்த பசுமரத்தாணி போல் அப்படிங்கிறோம் இல்லையா, அதாவது ரொம்ப டெண்டராக இருக்கிற ஒரு மரத்தில் ஆணி எப்படி ஈஸியாக நுழைக்க முடியுது, அப்படியே தொலைச்சி போகிற மாதிரி. அதாவது இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு இப்போ செவுத்தில் ஓட்டை போட முடியாது, நம்மளாலெல்லாம் ஆணி அடிக்க முடியாது. அப்போ ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரன்னு எப்படி உள்ளே போகுது, தொலைச்சி போகுது இல்லை, அதுக்கு தான் பியர்சிங் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பியர்சிங்கில் ஆப்டிக்கல் சக்ரானா, ஆப்டிக்கல்னாலே ரெஃபரிங் டு த ஐஸ், கண்ணு சம்மந்தப்பட்டதுக்கு தான் ஆப்டிக்கல்ங்கிறாங்க. அப்போது ஆப்தால்மாலஜிஸ்ட் ஆப்டிக்கல் இந்த கண்ணாடி கடைக்கெல்லாம் ஆப்டிக்கல்ஸுங்கிறாங்கல்ல, அதுதான் ஆப்டிக்கல். ஓகே, அப்போ ஆப்டிக்கல் சக்கராங்கிறது எது? அதாவது இந்த 3வது கண், நெற்றிக்கண், ஞானக்கண், ஆக்ஞா சக்ரா, 6வது சக்ரா, இத்தனை பேரும் இந்த ஒரு சக்ராவுக்கு தான். ஓகே, இப்போது சுவாமி முக்தானந்தாவுக்கு அந்த ஆப்டிக்கல் சக்ரா வழியாக அந்த குண்டலினி சக்தி தொலைச்சிக்கிட்டு மேலே போகுது. அதை பற்றின விவரங்கள் தான் இதில் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கராவாக ஆக்டிவேட் பண்ணி இப்படி மேலே வருது இல்லையா. அப்போது அநாகதம், விசுத்தி, அடுத்தது ஆக்ஞா. இந்த ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதகனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒரு முக்கியமான காலகட்டம் அது அப்படிங்கிறாங்க. ஏன் காலகட்டம் அப்படிங்கிறாங்கன்னா, அந்த ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆனால் தான் முக்காலமும் உணர்ந்த ஞானியாக முடியும். இப்போ முக்காலமும் உணர்ந்த ஞானினா என்ன? நமக்கு நடந்த பாஸ்ட், நமக்குன்னு இல்லை மற்றவங்களோடதும் எல்லாமே தெரியும். பாஸ்ட்டுன்னு தெரியும், இப்போ நடக்கிறது தெரியும், நடக்க போகிறதும் தெரியும். இந்த கிளியர் வாயன்ஸ், அதாவது தூர திருஷ்டி, தூரத்தில் போகிறது, கூடு விட்டு கூடு பாயிறது, இந்த மாதிரி பல சித்திகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு மெயினாக வந்து இந்த ஆப்டிக்கல் சக்கரை ஓப்பன் ஆகணும். அதுக்கு தான் ஞானக்கண்கிறாங்க. இந்த ரெண்டையும் சாதாரண கண் அல்லனா ஊனக்கண்பாங்க, இது வந்து ஞானக்கண். இந்த ஞானக்கண் ஆக்டிவேட் ஆனால் மாத்திரமே ஒரு சாதகனுக்கு நல்ல ஒரு நிலைமையில் அடைய முடியும், நல்ல ஒரு நிலைமையில் போய் சேர முடியும். அதுக்கப்புறங்கிறது ஓஷோ சொல்லியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் உள்ளது பாத்துனா ஒரு வழி, பாதை, அதாவது மூலாதாரத்துலேருந்து சுஷும்னா நாடி வழியாக மேலே போகிறது, அது ஒரு வழி. ஓகே, ஆனால் இந்த இதில் ஆக்ஞா வரைக்கும் தான் அது நடக்கும், அதுக்கப்புறமும் நடக்கும். ஆனால் ஒரு சாதகனால் இந்த பிராணசக்தியை ஏற்றி இறக்கி பண்ணுறது, இந்த கிரியா யோகா, நம்ம யார் மகாவதார் பாபாஜியோட கிரியா யோகா அங்கிறதெல்லாம் அதுதான். அது வந்து ஒரு சாதகனால் ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். எந்த அளவுக்கு செய்ய முடியும்னா இந்த அளவுக்கு. இதுக்கப்புறம், அதாவது ஆக்ஞாவுக்கு அப்புறமும் நம்ம குண்டலினி சக்தி ஆக்ஞாவுக்கு அப்புறமும் சகசிராரத்துக்கு போகும். இதுக்கிடையில் நிறைய சக்ராஸ் இருக்குங்கிறாங்க. அப்புறம் இந்த ஆக்ஞா சக்கராலேருந்து சகசிராரம் போகிறதுக்கு ஓஷோ சொல்கிறது இட் இஸ் அ பாத்லெஸ் பாத். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. ஓஷோவால் மட்டும்தான் அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியும். இட் இஸ் அ பாத்லெஸ் பாத்துங்கிறார். பாத்லெஸ் பாத்துனா என்ன? வழி இல்லாத ஒரு பாதை. அதுக்கு எப்படி போகிறதுங்கிறது நம்மளாலேலாம் சொல்ல முடியாது. அதாவது எப்படி அது சொல்கிறாருன்னா, இப்போ மூலாதாரத்துலேருந்து சுஷும்னா நாடிக்கு மேலே தான், சுஷும்னா நாடியை ஓவர்லாப் பண்ணி தான், சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் இந்த சக்கரங்கள்லாம் இருக்குது. சக்கரங்கள்னால் என்ன? இந்த ஜடையில் ஒட்டி வைக்கிற மாதிரியா? அப்படி கிடையாது. அங்கே எனர்ஜி குவிஞ்சிருக்கு. அப்போ அந்த எனர்ஜி இப்படியே சுற்றிகிட்ருக்கு. அதுதான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படிங்கிறோம்.
அப்போ இதில் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வருது. ஆனால் இது வரைக்கும் ஆக்ஞா வரைக்கும் தான் அந்த வழி, அதுதான் பாத், வழி. இது ஆக்ஞா டு சஹஸ்ராரா, பாத்லெஸ் பாத் அப்படிங்கிறாரு. அது மாதிரி அப்போது ஒரு சாதகனை சம்மந்தித்த வரைக்கும் ஆப்டிக்கல் சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கடகம். அதுக்கு ஒரு சாதகங்கிற நிலையில் நமக்கு நிறைய பயிற்சிகள் உண்டு. அந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணலாம். திராட்டக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது, அதாவது ஒரு கண்ணாடி பயிற்சி இருக்குது. வள்ளலார் சொன்ன கண்ணாடி பயிற்சி. வள்ளலார் வந்து இந்த ஆக்ஞா சக்கராவுக்கு நேர உள்ள நடு மூளையில் இருக்கிறது தான் பீனியல் கிளாண்ட். அந்த பீனியல் கிளாண்டு தான் முன்னாடி ஆக்ஞா சக்கராவும் பின்னாடி பிடரி கண்ணாகவும் வேலை செய்யுது. அப்போது இந்த பீனியல் கிளாண்டை தான் ஆத்மாவின் உறைவிடம் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த ஆத்ம தரிசனம் கிடைச்சதுனால தான் ராமலிங்க சுவாமிகள் என்ன சொன்னார், அந்த ஆத்ம தரிசனத்தை தான் அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரோட மனசு ஆத்மாவில் லயிச்சிருச்சு. அப்போ அந்த ஆத்மா பிரகாசிக்கிறத அவரால் பார்க்க முடியுது. எந்த கண்ணால் பார்த்தாரு? ஞானக்கண்ணால் பார்க்குறாரு. ஞானக்கண் திறந்த உடனே உள்முகமாக திரும்பி அந்த ஆத்மா ஜொலிக்கிறத அவரால் பார்க்க முடியுது. அதைத்தான் அவர் வந்து அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால தான் முக்தானந்தாவும் சொல்கிறாரு, ஒரு சாதகனை சம்பந்தித்த வரைக்கும் இந்த மூணாங்கண் திறக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அப்படிங்கிறார். இப்போ இவருக்கு வந்து இதெல்லாம் தான் நடக்குது. இப்போ மூலாதாரத்துலேருந்து குண்டலினி சக்தி எழும்பி சுவாதிஷ்டானத்துக்கு வந்தாச்சு, மணிபூரத்துக்கு வந்தாச்சு, அநாகதத்துக்கு வந்தாச்சு, விசுத்தியில் வந்தாச்சு. அடுத்தது இப்போ ஆக்ஞா சக்கரத்தில். ஏன்னா அவர் முன்னையும் சொல்லியிருக்காரு, இப்போல்லாம் அவருக்கு ஆக்ஞா சக்கரத்தில் தான் வேலை நடக்குது. கண்ணெல்லாம் மேலே போகுது, கீழே வருது, சுற்றுது, ரைட் சைட் போகுது, லெஃப்ட் சைட் போகுது, அந்த கண்ணுக்குள்ளே இருக்க கிருஷ்ணமணி வெளியே தள்ளுது அப்படின்லாம் நிறைய ஏற்கனவே சொல்லிட்டார். அப்போ அதெல்லாம் நடக்குது. அப்போ அந்த இவரை பார்க்க வர்ற பக்த ஜனங்கள் கூட தரிசனத்துக்காக வரும்போது கூட சில சமயம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவருக்கு கண்ணு கடந்து ஓடுதுன்னா என்ன, சுற்றி ஓடுது. ஒரு வீல் எப்படி சக்கரம் எப்படி சுற்றுதோ அது மாதிரி சுற்றுது. ஆளுங்களும் அதை பார்க்குறாங்க. அப்படி தானே ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ சுவாமிஜி ரொம்ப கோபத்தில் இருக்கார், ஏன்னா கண் அப்படியே மொழி வெளியே வருது, பிதுங்குது. அப்படி இருக்கும்போது தான் சுவாமிஜி ரொம்ப கோபத்தில் இருக்காருன்னு மற்றவங்களுக்கு தெரியுது. ஆனால் அவர் சொல்லிட்டார் அப்போவே, எனக்கு கோபம் இல்லை, தாபம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் வந்து அமைதியாக எப்போவும் தான் இருக்கேன். அது பாட்டுக்கு வேலை செய்யுது. இப்போது அவருக்கு ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்தால் கூட எந்த பயமும் கிடையாது. ஏன் பயம் கிடையாது? உள்ளே இருக்க குண்டலினி சக்தி தான் இதெல்லாம் செய்கிறா அப்படிங்கிற ஞானம் வந்துருச்சு. அதனால் என்ன நடந்தாலும் சரி, கண்ணே போனால் போட்டுமே, இப்போ என்ன, அவள் கொடுத்த கண்ணு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கிட்டுமே, 2 கண்ணு போனாலும் போட்டும், ஞானக்கண்ணு திறந்தால் அது போருமே அப்படிங்கிற ஒரு தைரியம், அசாத்தியமான ஒரு நம்பிக்கை. அவருக்கு குரு மேலே நம்பிக்கை, குரு கடாட்சத்தினால உணரப்பட்ட அந்த குண்டலினி மேலே இருக்க நம்பிக்கை. இனிமேல் என்ன வந்தாலும் சரி, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். அவள் வந்து என் உடம்பில் நல்லது தான் பண்ணுவா, என்னோடய குண்டலினி சக்தி, சித் சக்தி நல்லது தான் பண்ணுவா அப்படிங்கிற அந்த அபாரமான ஒரு நம்பிக்கை, தைரியம். அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்கார். அதிலே மெடிடேஷனில் போகிறாரு. மெடிடேஷனில் காலையில் உட்காரும்போது இன்றைக்கி என்ன காட்சி காணுவேன், சாயங்காலம் உட்காரும்போது இன்றைக்கி என்ன காட்சி காணுவேன் அப்படிங்கிறத தான் நினச்சி பார்க்குறாரே தவிர வேறு எதுலேயும் அவருக்கு மனம் போகவே இல்லை. அந்த மாதிரியெல்லாம் அதை பற்றி நிறைய சொல்கிறாரு. இன்னொன்று அதே மாதிரி அந்த ரெட் ஆரா பார்க்குறாரு, அதில் ஒயிட் லைட் பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பிளாக் லைட் பார்க்குறாரு. அந்த பிளாக் லைட்டை அவாய்ட் பண்ணால் மெடிடேஷன் நின்று போகுதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் பிளாக் லைட்டே பார்க்குறாரு. அந்த மாதிரி பல லோகத்துக்கும் போயிட்டு வர்றாரு. அந்த மாதிரிலாம் நடக்கும்போது இவருக்கு அந்த கண் இப்படியே சுற்றி இந்த 2 கண்ணும் இங்கே இந்த பாயிண்டில் வந்து நிலைக்குது. 2 கிருஷ்ணமணியும் இந்த பாயிண்டில் வந்து நிலைக்குது. அப்படி நிலைக்கும்போது
இவர் கண்ணிலேருந்து ஒரு ப்ளூ லைட் வருது. இது 4வது லைட். ஓகேயா? ஃபஸ்ட்டு ரெட் ஆரா பார்த்தாரு, ரெட் லைட்டு, அப்புறம் ஒயிட் ஃப்ளேம், அடுத்து பிளாக் ஃப்ளேம், அடுத்தது இப்போ கண்ணிலேருந்து நீல கலர் ப்ளூ லைட்டு. அதுக்கு என்ன நீலோதயான்னு பேர். நீலோதயான்னா என்ன? நீலமான கலர் உதயமாகுது, அதுக்கு தான் நீலோதயாங்கிறாங்க. அப்போ கண்ணிலேருந்து அந்த ஊதா கலர் லைட்டு வருது, ப்ளூ லைட்டு. இது ஒரு சாதகனோட தியானத்தில் முக்கியமான கட்டம் அப்படின்னு அடித்து சொல்கிறார். அந்த ப்ளூ லைட்டு வர்றது தான் இட் சிக்னிஃபைஸ் த டார்னிங் ஆஃப் ஹிஸ் சுப்ரீம் குட் ஃபார்ச்சூன். அவர் சாதகனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷங்கிறது அந்த கண்ணிலேருந்து அந்த ப்ளூ லைட் வர்றது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அது சொல்கிறாரா. அதுக்கப்புறம் இதை இவர் கண்டினியூ பண்ணுறாரு. அப்புறம் எப்பவும் போல் இந்த கேச்சரி முத்திரை வருது, கையங்காலும் தானே அசைது முத்திரைகள் போடுது, அந்த மாதிரியெல்லாம் பலதும் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, என்னோடய ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகிருக்கனால இப்போது எனக்கு ஒரு பெரிய, அதாவது உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் உயிர்களையும், அதாவது தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாரையுமே அன்பாக பார்க்குற ஒரு மனோபாவம், மனோநிலை வந்துடுச்சு. அது அதுக்கு தான் யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட் அப்படிம்பாங்க. பிரதர்ஹுட்னா என்ன? பார்க்குறவங்களையெல்லாம் நம்ம சகோதர சகோதரிகளாக பார்க்குறோம். ஓகே, அது மாதிரி அந்த மாதிரி பார்க்குறதுக்குன்னா அது யூனிவர்சல் லவ். யூனிவர்சல் லவ்னால் என்ன? இப்போ நமக்கு இருக்கிற லவ்ங்கிறது வேறு. இது என் குழந்த, இது என் பொண்ணு, என் பையன், என் காரு, என் வீட்டுக்காரரு, என் ஒய்ஃபு, என் ஹஸ்பண்டு, என் புக்கு, என் காரு, என் வீடு, நான் பண்ணேன், எல்லாம் நான் பண்ணேன், நான் எனது. அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே தான் நம்ம கடந்து சுற்றிட்டுருக்கோம். இவர் சொல்கிற லவ்வுங்கிறது அன்கண்டிஷ்னல் லவ். தெரிஞ்சவன், தெரியாதவன், படித்தவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை, குஷ்டரோகி, வியாதிக்காரன், நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவன், யோகி, பிச்சைக்காரன், எல்லோரும் ஒன்று. எல்லாரையும் ஒரே மாதிரி ஸ்நேகிக்கக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய ஒரு மனோபாவத்தில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு காரணம் என்ன? அது அவரோட அந்த அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆனதோட அடையாளம். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, காட் லவ்ஸ் ஆல் திங்ஸ் அன்கண்டிஷ்னலி அப்படிங்கிறார். அதாவது மண்டேன் லைஃப் இஸ் நாட் லவ், இட் இஸ் பிஸ்னஸ், இட் இஸ் பையிங் அண்ட் செல்லிங். இது அதாவது மண்டேன் லைஃப்னால் என்ன? இந்த இல்லற வாழ்க்கை, அதாவது இந்த இல்லற வாழ்க்கைன்னு இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் பையிங் அண்ட் செல்லிங். அது பிஸ்னஸ். அது அதில் அன்கண்டிஷ்னல் லவ்ங்கிறது கிடையாது. அதுலேயும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பில் ஒன்று தான் அன்கண்டிஷ்னல் லவ்ங்கிறாங்க. ஏது? நம்ம பெத்த தாயிட்டிருந்து கிடைக்கிற அன்பு. அந்த பெத்த தாய் தான் அன்கண்டிஷ்னல். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து தன்னோட சுகத்தை எல்லாம் மாற்றி வச்சு தன்னோட ரத்தத்தை பாலாக்கி ஊட்டி, இப்போது ஒரு வேளை சாப்பாடு இல்லாட்டினா கூட, தனக்கு இல்லாட்டினா கூட குழந்தைக்குன்னு மாற்றி வச்சு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற அன்புக்கு தான் அன்கண்டிஷ்னல் லவ்ங்கிறது. அது முக்கால்வாசி இந்த உலகத்தை சம்மந்தித்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம அம்மாட்ட இருந்து தான். அதுக்கு தான் தாய்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் கூட இப்போ இந்த கலியுகத்தில் அதெல்லாம் கூட மாறிட்டு வருது. நியூஸ் பேப்பரில் எந்த நியூஸ் பேஜ் எடுத்தாலும் சரி, டிவியில் எந்த நியூஸு கேட்டாலும் சரி, பெத்த தாய் மற்றவங்கள்ட்ட எல்லாம், அதாவது தகாத உறவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பெத்த குழந்தைங்கள கிணத்துல தூக்கி போடுறது, கழுத்தை நெரிச்சு கொள்வது, விஷம் கொடுத்து கொள்வது, அந்த மாதிரியெல்லாம் கேட்குறோம். அதனால தான் நான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் படிக்கவே மாட்டேன். ஒரு ஏதாவது தெரியாமல் படிச்சுட்டா கூட அது மனசில் அப்படியே திகட்டி 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 வரும். அது பெத்த தாய் அப்படி பண்ணுறான்னா அது கலியுகத்தோட விளையாட்டு, வேறு என்ன சொல்ல முடியும். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் பார்க்க போனால் மற்ற எல்லா டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் விட
அம்மா காமிக்கிற அன்பு புனிதமானது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது எல்லாமே ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் வர்றது. இப்போ ஒரு 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 ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுவே ஒரு மேரேஜ் கான்ட்ராக்ட். நீ சம்பாதிச்சிட்டு வா, நான் உனக்கு சமைச்சு போடுறேன். இப்போ இந்த காலத்தில் லேடிஸும் நிறையா படிக்கிறாங்க, லேடிஸு ஜென்ஸை விட சம்பாதிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், 3 நாள் நீ பாத்திரம் தேய், 3 நாள் நான் பாத்திரம் தேய்ச்சிக்கிறேன், 3 நாள் நீ நான் சமையல். ஏன்னா நானும் உன்ன மாதிரி வெளியே போகிறேன், நானும் உன்ன மாதிரி சம்பாதிச்சிட்டு வரேன். அந்த மாதிரி பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஓடுது. அதெல்லாம் நான் தப்பு ரைட்டுன்னு எதுவுமே சொல்லலைங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் நான் முக்தானந்தா சொல்கிறத சரின்னு நானும் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டில் தான், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், எல்லாமே செல்ஃபிஷில் தான் ஓடுது. அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வுங்கிறது யார்கிட்டருந்து வருதுன்னா, அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி நம்ம இத்தனை கோடானு கோடி அண்டங்களை படைச்சி கோடானு கோடி ஜீவாத்மாக்களை உண்டாக்கி நம்மளை எல்லாம் காத்து வர்ற அந்த அம்பாளோட லவ் தான் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்கிறார். இந்தாங்க, ஹியூமன் லவ் ஆல்வேஸ் ஹேஸ் சம் மோட்டிவ் பிஹைண்ட் இட். அதுக்குள்ளே என்ன, இப்போ நம்ம யார்ட்டையாவது ஒரு அன்பு காமிச்சோம்னா அதில் ஏதோ ஒரு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இட் இஸ் நாட் லவ், இட் இஸ் ஒன்லி செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போது த ஒன்லி பியூர் லவ் இஸ் காட்ஸ் லவ். அந்த கடவுளோட கருணை, அந்த கடவுளோட கிருபையினால தான் நமக்கு இதெல்லாம் நடக்கணும். அதாவது குருவருள் கிடைச்சாதான் திருவருள் கிடைக்கும். அந்த திருவருள் கிடைக்கிறதுனால தான் இந்த குண்டலினி சக்தி எழும்பும், அந்த சித் சக்தியோட விளையாட்டு தான் இதெல்லாம். அப்போ எனக்கு அந்த மாதிரி ரொம்ப அளவு எல்லார் மேலேயும் அளவு கடந்த அன்பும் பாசமும் பெருக்கெடுத்து ஓடுது. இப்போது எனக்கு அது நல்லா புரிய முடியுது. அதுக்கு காரணம் இந்த என் உடம்பில் விளையாடிட்டுருக்க குண்டலினி சக்திங்கிற அம்மாவோட கிருபை தான் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இன்னமும் நிறைய இந்த ஆப்டிக்கல் இதை பற்றி சொல்கிறாரு. நிறைய விஷயம் இதில் சொல்லிகிட்டே இருக்கார். பெரிய சாப்ட்ரு, அதனால் இந்த சாப்டரையே நான் 3 வீடியோஸாக போடலான்னு பார்த்தேன். ஏன்னா வளவளன்னு பேசிகிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. இப்போ இன்றைக்கி நம்ம கேட்ட வீடியோவை திருப்பி நீங்கள் கேளுங்க, மனசில் போட்டு அசை போடுங்க. எப்படி பசுமாடு அசை போடுதோ, புல்ல எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமைதியாக ஒரு மரத்துக்கடியில் நிழலில் ஒதுங்கி படுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுலேருந்து கொண்டு வந்து அசைச்சு நல்லா சவைச்சு மென்று இன்னொரு வயிற்றுக்கு அனுப்புதோ, அந்த மாதிரி அசை போடணும். நம்ம கேட்குறதெல்லாம் எவ்வளோ தூரம் கரெக்டு, சரிதானா அப்படிங்கிறது உணரணும். அதுதான் நமக்கும் நம்ம கண் திறக்கிறதுக்கு ஒரு வழி. அதுதான் நம்ம 3ஆம் கண் திறக்கிறதுக்கும் ஒரு வழி. ஓகே, அப்போ இன்றைக்கி இது போகிறோம். அடுத்த 2 நாளைக்குள்ளே இந்த சாப்டரை முடிச்சிடலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அந்த ப்ளூ லைட்டை பற்றியெல்லாம் நிறைய சொல்கிறார், பார்க்கலாம். ஓகே, வாழ்க வளமுடன்.